பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தேவனே விளைய செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது தேவனே விளைய செய்தார். தேவனே விளைய செய்கிற ஒரு நல்ல தேவன். மகிமை உண்டாவதாக. அந்த 7ஆம் வசனத்திலே அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது விளைச்சலை கொடுப்பது, அறுவடையை கொடுப்பது தேவனால். மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, நான் நட்டேன், நான் நீர் பாய்ச்சினேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நடுவதும் நீர் பாய்ச்சுவதும் அது நம்முடைய வேலையாக இருக்கிறது. பிரயாசப்படுவது நம்முடைய வேலை. ஆனால் நாம் படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் ஒருவர் தான் வாய்க்க பண்ண வேண்டும். அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். மகிமை உண்டாவதாக. நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். தேவன் தான் விளைச்சலை கொடுக்க முடியும். தேவன் தான் அறுவடையை கொடுக்க முடியும். நம்ம படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோமோ நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் ஒருவர் தான் தர முடியும். அவரால் தான் தர முடியும். நாம் நினைக்கிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம், கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். மகிமை உண்டாவதாக. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காரியங்களை செய்தாலும் பிரயாசப்பட்டாலும் தேவன் அதை விளைய செய்வார். தேவனை எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் தாமே பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் அவர் உங்களுக்கு தருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனே விளைய செய்தார். தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணினார். தேவனே உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை அவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.